தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தோழர் மகிழன் நம்மளோட இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், நரேந்திர மோடி அவர்கள் 3வது பிரதமர் பதவி ஏற்றதிலிருந்து ஆட்சி தொடங்கின நாள்லேருந்து ரிவர்ஸ் கியர் தான் அப்படின்னு நம்ம பலமுறை பேசியிருக்கிறோம். திரும்பவும் மன்னிப்பா அப்படிங்கிற மாதிரி கங்கனா ராவத் ஒரு பெரிய பேச்சை பேசி திருப்பி மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. இது எதிர்க்கட்சிகளுக்கு கிடைத்த வெற்றி அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கு இந்தியா முழுக்க இந்திய மக்கள் இந்த பாசிச சிந்தனைக்கு எதிராக திரும்பி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. அது எதனுடைய வெளிப்பாட்டில் பார்க்க முடியுதுன்னா, பாஜகலேருந்து பாஜக கூட்டணி கட்சிகள்லேருந்து எல்லாம் இன்றைக்கு ஹிந்துத்துவ அரசியலை தீவிரமாக பிடிக்க தொடங்கியிருக்கிறாங்க. அதற்கு பின்னணியில் இந்திய மக்கள் மத்தியில் ஹிந்துத்துவ மீதான ஈர்ப்பு குறைய ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு மாயை அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் இப்போ ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அரசியல் திறனாய்வாளர்கள் பேச தொடங்கியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை எப்படி தோழர் பார்க்குறீங்க? மக்கள் தொடர்ந்து இந்த மோடியை நம்பி ஏமாந்து போயிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இப்பதான் அதை புரிந்து கொள்ளுகிற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ பெரிய அளவுல காங்கிரஸ் ஆட்சியினுடைய எதிர்ப்பு, அவங்களும் 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சி நடத்துறாங்க. அதனால ஏற்படுகிற அதிருப்தி, அதுபோல தொடர்ந்து ஒரே மாதிரியான ஒரு நிலைமைகள் தான் மக்களுக்கு இருக்கு. என்னதான் புதிய புதிய திட்டங்களை கொண்டு வந்தாலும், என்னதான் அவங்க ஜிடிபில குரோத் கொண்டு வரேன் அப்படின்னு பல திட்டங்களை 90களுக்கு பிறகு கொண்டு வருகிற அத்தனை திட்டங்களும் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு சார்ந்ததாகத்தான் இருக்கு. அவங்களுடைய வளர்ச்சியை தான் திரும்ப திரும்ப ஏ ஏணியில் ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கு. மக்கள் அதே நிலைமையில தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற அதிருப்தி தான் காங்கிரஸை ஒரு நிலைகுலைய செய்தது. காங்கிரஸினுடைய ஆட்சியை தூக்கி எறிந்துவிட்டு இவரை கொண்டு வந்தது. அதுல விலைவாசி உயர்வு, குறிப்பா பெட்ரோல், டீசல் உயர்வுகள், அது மாதிரி பல காரணங்கள் அன்றைக்கு இருந்துச்சு. அதத்தான் மோடி அரசு அதை சரியா அத காயின் பண்ணி கொண்டு வந்தாங்க. கூடுதலாக அவங்க இந்த இந்துத்துவ அஜெண்டா, ஒட்டுமொத்த இந்தியாவுல இந்துக்கள் தான் பெரும்பான்மைங்கிற இருக்கிறாங்கங்கிற அடிப்படையில அதை சேர்த்துக் கொள்றாங்க. அப்புறம் மோடி குஜராத் மாடல் அப்படிங்கிற ஒரு ஒரு பலூன், ஒரு ஊதப்பட்ட காற்றடைக்கப்பட்ட ஒரு பலூன் போன்ற ஒன்றை முன்வைக்கிறாங்க. குஜராத் பத்தி யாருக்கும் ஒரு எளிய மக்களுக்கு, அறியாத மக்களுக்கு ஏதோ ஒரு மாநிலத்துல நடக்கிற விஷயங்கள், அங்க என்ன வளர்ச்சி நடந்திருக்கு அப்படிங்கிறதுலாம் புரியாது. அதை அப்படியே ஒரு பொய்யை சொல்லி நாள்தோறும் அந்த பொய் பரப்புரைகளை செய்து, குஜராத்ல ஏதோ தேனும் பாலும் ஓடுது, அதற்கு மோடி தான் காரணம். அது மட்டும் இல்லாம ஒரு டீ கடையில டீ ஆத்திட்டு இருந்தவரு இன்னைக்கு பிரதமர் ஆயிட்டாரு. இந்த மாதிரியான ஒரு தகவல்கள சொல்லி தான், ஒரு பொய் பரப்புரைகளை செய்து தான், டீ கடையில டீ ஆத்துறது மட்டுமே அவர் பிரதமர் ஆனதுக்கு காரணம் கிடையாது. அதுக்கு பின்னாடி எவ்வளவு வன்முறை செயல்கள் இருக்கு, எத்தன சாதிய சீண்டல்கள் இருக்கு, எத்தன மத கலவரங்கள் இருக்கு, மோடி, அமித்ஷாவும் குஜராத்ல பண்ண கலவரங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் மக்களுக்கு தெரியாம இருந்துச்சு. அதை இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல நம்மை போன்ற பல்வேறு இயக்க ஆற்றல்கள், இந்த சமூகத்தின் மீது அக்கறை இருக்கிற பல அமைப்புகள் இதை வெளிப்படுத்திட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கும் கூட தீஸ்தா செசல்வாட் போன்றவர்கள் இந்த இந்த பிரச்சனையில நம்ம குஜராத் கலவரத்துல பல இது மாதிரியான அமைப்புகள், அதாவது அரசியல் கட்சிகள் அல்லாத என்ஜிஓக்கள், சமூகத்தின் மீது அக்கறை கொண்டிருக்கிற எழுத்தாளர்கள், கௌரி லங்கேஷ் போன்றவர்கள் பலர் இதை இதை குறித்து வெளியில கொண்டு வந்திருக்காங்க. அது இல்லாம அன்றைக்கு இருந்த அதிகாரிகள் பலரும் இன்றைக்கு ரிட்டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் அது குறித்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த குறிப்பா குஜராத் கலவரத்தில் அந்த ரயில் எரிப்பு, அதற்கு பின்னான பிரச்சனைகள்ல அந்த சமயத்துல இருந்த அதிகாரிகள் பலரும் புத்தகங்கள் வாயிலாகவே அங்க என்ன நடந்தது, இப்ப குஜராத் அரசு, குறிப்பா மோடி என்ன கட்டளையிட்டார், இஸ்லாமியர்கள் மிக கொடூரமாக அந்த மக்களால் தாக்கப்படும்போது அதை வேடிக்கை பார்த்தது மட்டுமல்லாமல் அது தூண்டிவிடப்பட்டது. பேசாம இருங்க, அமைதியா இருங்க, ஒரு வாரத்துக்கு அமைதியா இருங்க, ஒரு மாதத்துக்கு அமைதியா இருங்கங்கிற கட்டளைகள் இப்பவும் நடக்குது. மணிப்பூர்ல நடக்குது, பல இடங்கள்ல நடக்குது. அப்படியான கட்டளைகள் இருந்தது அப்படின்னு நேரடியா அந்த உயர் அதிகாரிகளே இன்றைக்கு சொல்லுகிற நிலைமை வந்திருக்கு. இந்த இந்த ஒரு புரிதலை இன்றைக்கு தான் மக்கள் புரிஞ்சிருக்கிறாங்க. கடந்த 10 ஆண்டுகள்ல ஊடகங்கள கையில போட்டுட்டு, எல்லா துறைகளையும் கையில வச்சுட்டு, அவங்க சொல்ற அஜெண்டாவ மட்டும் தான் மக்கள் கேட்கிற அளவுக்கு இருந்துச்சு. இப்ப நீங்க மோடி எங்க பேசுவார்ன்னா, மன் கி பாத்ல மட்டும் தான் பேசுவாரு. நாடாளுமன்றத்துல பேச மாட்டாரு, பொது விவாதங்கள்ல கலந்துக்க மாட்டாரு, பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த மாட்டாரு. அப்போ மன் கி பாத்ல என்ன நடக்கும்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட கேள்விகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள், அவங்க கேட்கிற கேள்விக்கு பிற்பாடான பதில்கள். அதை சுவாரஸ்யமா, அழகா, கதை சொல்லுகிறது போல இவங்களுக்கு சொல்றது தான் மன் கி பாத். அது ஒரு பிளான்டு புரோகிராம்.
அது ஒண்ணும் வந்து மக்கள் பிரச்சனைய பேசுறதில்ல. இவர்களுடைய நாசகார திட்டங்களை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. எல்லாம் ஃபில்டர் பண்ணி தான் வந்து அந்த நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். நாடாளுமன்ற ம். விவாதங்கள்ல அவர் பதில் சொன்னதில்ல, கலந்துகிட்டதே இல்ல. நாடாளுமன்றத்துல அதாவது இதுக்கு முன்பு இருந்ததை விட நாடாளுமன்ற கூட்டங்களே இன்றைக்கு நாட்களே குறைவாகத்தான் நடக்குது. அதுலயும் மோடியினுடைய பங்கேற்பு 0 தான். 1 நாள், 2 நாள் வந்தாலே ம். பெரிய விஷயம். பதவி ஏற்பதற்கு வராரு. அதுக்கடுத்து நிதி சொல்லும்போதோ, மற்ற விஷயங்களுக்கு தான் வராரு. நிதி நிதி தொடர்பான அந்த கேள்வி கேட்கிற அந்த செஷன்ல இருக்க மாட்டாரு. விவாதம் நடத்துற செஷன்ல இருக்க மாட்டாரு. ஒரு முக்கியமான நாட்டுல முக்கியமா மணிப்பூர் பிரச்சனை பற்றி எரியும்போது வந்து எதுவும் பதில் சொன்னதில்ல. அப்படி பல ம். ஊழல்கள் பெகாசஸ் ஊழல் பற்றி பேசும்போது வந்து பதில் சொன்னதில்ல. அதையெல்லாம் இன்றைக்கு மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய தோல்வி இந்த 2024 அவர்களுக்கு தோல்விதான். அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. 400 அப்படிங்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 50, 55% வாக்கு பெற்றிருக்கிறாங்க. 40% அவங்க தோல்வின்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு தோல்வியை ஆர்எஸ்எஸ்ஸால சகித்துக் கொள்ள முடியல. அது அது இல்லாம இவருடைய எதேச்சதிகார போக்கு, மோடியினுடைய எதேச்சதிகார போக்கையும் அவர்கள் வந்து விமர்சிக்க தொடங்கி இருக்கிறாங்க. அதிலேயும் பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இந்த கட்டுப்பாட்டை, அதிகார கட்டுப்பாட்டை வந்து அந்த அந்த மையத்தை வந்து மோடி கைப்பற்றியிருக்கிறார் அப்படிங்கிற பதற்றம் ஆர்எஸ்எஸ்க்கு வந்திருக்கு. அதனால அந்த தலைமையை மாற்றுவதற்கான முயற்சி நடக்குது. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் வந்து பிஜேபி, ஆர்எஸ்எஸ்க்குள்ள வந்திருக்கு. ஆட்சி நடத்துறதுலயும் அவங்களுக்கு பலகட்ட சிக்கல் வந்திருக்கு. இந்த நிலைமையில தான் நீங்க சொல்றது குறிப்பா கங்கனா ரனாவத் பத்தி நம்ம பேசணும்னா, அதனால தான் கங்கனாவினுடைய படம் அவங்களுக்கு வந்து இன்னொரு பார்வையில பார்த்தா, அந்த படம் அவங்களுக்கு முக்கியம். பெரிய பட்ஜெட் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஒருவேள அவங்களே கூட தயாரிச்சிருக்கலாம். நமக்கு தெரியல. ம். ஆனால் அந்த படத்த வெளியிடணும். கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டுகள் உழைப்பு அல்லது 6 மாதங்கள் உழைப்பு இருந்திருக்கும் அதுல. இந்த படத்த வெளியிடணுங்கிறதுக்காக கூட இந்த மன்னிப்பு கேட்கப்பட்டது. ஆமா. புரொபகண்டா தான். இருந்தாலும் வந்து அதுல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, டைரக்டர் இருக்கிறாரு, பல பேர் நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம். அது வந்து இவங்களுக்கு கெட்ட பேராச்சுன்னா, நாளைக்கு அரசியல்ல சோபிக்க முடியாமல் போச்சுன்னா, இவங்களால திரைத்துறையிலயும் கால் வைக்க முடியாது. இவங்க வந்து எப்பவுமே வந்து ஒரு நடிகர்கள் பொலிட்டிகலி எக்ஸ்போஸ் ஆகும்போது, அவங்களுக்கு சரியான பட வாய்ப்புகள் கிடைக்காது. வடிவேலு எத்தன வருஷமா ஓரங்கட்டப்பட்டார். வடிவேலு இல்லாத படங்களே இருக்காது. எல்லா படத்துலயும் வடிவேலு வருவாரு. ம். விவேக் வந்து கொடிகட்டி படம் பறந்துட்டு இருந்த காலத்துல கூட வடிவேலினுடைய உச்சம் வந்து வேற வேற மாதிரியா இருந்துச்சு. ஆனா விஜயகாந்த எதிர்த்து அநாகரிக பேச்சுக்களை அவர் பேசிய பிறகு ஒட்டுமொத்தமா திரைத்துறை வந்து அவர ஓரங்கட்டுச்சு. அப்படிங்கிறத பார்க்கிறோம்ல. அப்படி ம். பல நடிகர்கள் நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ராமராஜன் வந்து அ ஏடிஎம்கேக்கு ஆதரவா பரப்புரை செய்ய வந்த பிறகு அவருக்கு வந்து வாய்ப்புகள் பெரிதா கொடுக்கப்படல. அப்புறம் அவர் எம்எல்ஏன்னு ஆனாரு. அப்படி பல பேர நம்ம சொல்லிட்டே போலாம். அது மாரி அந்த பயமும் இருக்கும். அதனால தான் இந்த மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம். பிஜேபி வந்து இந்த மன்னிப்பு படலத்தை இனிமே தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு தேவை உருவாயிருக்கு. ஹரியானா மக்கள் அத வந்து செய்ய வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஹரியானா தேர்தல் ம். ஹரியானா, பஞ்சாப் விவசாயிகள் தான் வந்து கடும் கோபத்துல இருந்தாங்க. அவர்களை இழிவாக பேசி தான் இது வந்து முக்கியமானது. இன்றைக்கு அங்க வெற்றி பெற முடியலன்னா கூட ஓரளவுக்கு வெற்றியை ஓரளவுக்கு அவங்களுடைய ஆதரவை பெருக்கிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற பட்சத்துல தான் இதையெல்லாம் செய்ய வேண்டியது. காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சி, பஞ்சாப் விவசாயிகள் நேரடியாகவே வ அ பிஜேபி வந்து உள்ள அனுமதிக்கிறதே இல்ல. அது இல்லாம இன்னைக்கு வந்து குத்துச்சண்டை வீரர்களாக இருக்கிறவர்கள், பாலியல் தொடர்பு குற்றங்களை தொடர்ந்து முன்வைத்தவர்கள் எல்லாம் இதற்கு ஆதரவா இருக்க பிஜேபிக்கு எதிராகவும், காங்கிரஸுக்கு ஆதரவாகவும் நேரடியாவே களத்தில் இறங்குற ஒரு நிலைமை இருக்கு. இந்த நேரத்துல தான் இந்த மன்னிப்புகள் வந்து தொடரும் அப்படிங்கிற செய்தி நமக்கு வந்திருக்கு. இது கண்டிப்பா வந்து ஒரு மிகப்பெரிய பயத்துல ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு பதட்டத்துல பிஜேபி இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதான் இந்த பின்வாங்கலுக்கு காரணம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கிறாரு. எங்க பார்த்தாலும். இப்போ நேஷனல் நேஷனல் வைட் பார்த்தீங்கன்னா, பாஜக, பாஜகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரா இருக்கட்டும், சந்திரபாபு நாயுடா இருக்கட்டும், பவன் கல்யாண், ஏக்நாத் ஷிண்டே போன்ற எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் ஹிந்து, சனாதன் தர்மம் அப்படிங்கிற வார்த்தைய பெருமளவு பொதுவெளியில பயன்படுத்துறாங்க. இதற்கு பின்னணியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாஜக, ஆர்எஸ்எஸ், பாஜகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை கூட மக்கள் புறம் தள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு அவர்ஷனோட தான் அவங்கள பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் பில்ட் ஆகுது. ஸோ அட்லீஸ்ட் அந்த ஹிந்துத்துவ வாக்குகளையாவது தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த திருப்பி பழைய மெத்தட கையில எடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து வருது. அத எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இந்த மெஜாரிட்டி ஹிந்துக்கள் இந்தியாவுல இருக்காங்கங்கிறத மையப்படுத்தி தான் அவங்க அரசியல் கட்சிய தொடங்கியிருக்கிறாங்க.
அதை கூர்தீட்டிக் கொண்டு தான் அவங்க அடுத்தடுத்து வெற்றிகளை நோக்கி நகர்வதற்கான திட்டங்களை வகுக்கிறாங்க. இவங்களுக்கு நோக்கம் உண்மையிலேயே இஸ்லாமியர்களை பிளவுபடுத்துவது தானா? இஸ்லாமியர்களை பாகிஸ்தானுக்கு அனுப்புவது தானா? அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியல. அவங்களுக்கு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு இந்துக்களை வந்து ஒன்று திரட்டுவதற்கு இஸ்லாமியர்களை எதிரியாக காட்டணும். பாகிஸ்தானை எதிரியாக காட்டணும். இன்றைக்கு பல நாடுகள்ல நேபாள் தொடங்கி இங்க நேற்று நடந்த பங்களாதேஷ் வரைக்கும் இந்தியாவுக்கு எதிரான மனப்பான்மை இருக்கு. இலங்கையில தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிரான மனப்பான்மை இருக்கு. இன்றைக்கு அதானி நிறுவனங்களை அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு கொந்தளிக்கிறாங்க. ஆனா அங்க வந்து ராஜீவ்காந்தி உள்ள போகும்போது சிங்கள ராணுவத்தை சார்ந்த ஒருவர் துப்பாக்கியால் அவர் மண்டையில அடிக்கிற காட்சிகள் இன்றைக்கும் சமூக வலைதளங்கள்ல இருக்கு. இப்போ அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இலங்கை வந்து இந்தியாவுக்கு எதிரா தான் இருக்கு. அவங்க ஒரு சில தேவைகளுக்காக இந்தியாவினுடைய ஆதரவை கோர்றாங்க. இன்றைக்கு அவர் வந்து ரணில் விக்ரமசிங்கே இந்த தேர்தல் பரப்புரையின் போது வெளிப்படையாக பேசுகிறார். கச்சத்தீவுலாம் வந்து எங்களுடைய சொத்து, அதெல்லாம் திருப்பி குடுக்குற பேச்சுக்கே இடம் இல்ல. அப்படின்னு பகிரங்கமா மக்கள் மத்தியில தேர்தல் பரப்புரையில பேசுகிறார். இதெல்லாம் இந்தியாவுக்கு எதிரான விஷயம் இல்லையா? ஆனா ஏன் வந்து இவங்க பாகிஸ்தானை காட்டுறாங்க? ஏன் வந்து இவங்க வந்து மற்ற இஸ்லாமிய பகுதிகள காட்டுறாங்க? காஷ்மீரிகளை ஏன் எதிரியா அதாவது காஷ்மீர் இஸ்லாமியர்களை ஏன் எதிரியா காட்டுறாங்கன்னா, அவர்களை எதிரியா காட்டுவதன் மூலமாக இவர்களுக்கு ஒரு அ ஒரு ஒரு ஆதாயம் இருக்கிறது. அதிகாரத்தை சுவைப்பதற்கான ஒரு நோக்கம் இருக்கிறது அதற்கு பின்னாடி. அதிகாரத்தில் தொடர்ந்து நீடிப்பதற்காக இது போன்ற விஷயங்கள் செய்றாங்க. இன்றைக்கு இவர்கள் செய்த எந்த திட்டங்களும் மக்களுக்கானது இல்லன்னு அம்பலப்பட்டதற்கு பிறகு, எல்லாம் மோடி, அதானி கும்பலுக்காக, அதானி, அம்பானி போன்ற பெருநிறுவனங்களுடைய வளர்ச்சிக்காகத்தான் மோடி தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படிங்கிற செய்திகள் இன்றைக்கு வெட்ட வெளிச்சமானதுக்கு பிறகு, அதாவது சிஏஜி அறிக்கை தொடங்கி, இந்த செபியினுடைய ஊழல் தொடங்கி, ஹிண்டன்பர்க் அறிக்கை வரைக்கும் இதை அம்பலப்படுத்துகிறது. யாருக்காக இவர் சேவை செய்கிறார் அப்படிங்கிறத அம்பலப்படுத்துகிறது. அதை ராகுல் வந்து இன்றைக்கு வெளிப்படையாக மக்களிடத்துல ஊராக சென்று பேசுகிற ஒரு இடம் வந்து மக்களுக்கு, அதாவது அவர் ஹிந்தியில ஹிண்டன்பர்க் அறிக்கை, சிஏஜி அறிக்கை எல்லாம் ஒரு டெக்னிக்கல் டெர்ம்ல இது நாடாளுமன்றத்துக்குள்ள பேசப்பட்டுக் கொண்டிருக்கு. ஆனால் அதை பொதுவெளியில மக்கள் மத்தியில எளிய ஆங்கிலத்துல அல்லது இந்தியில இன்னைக்கு தொடர்ந்து காஷ்மீர்ல அவர் இந்தியில் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார். பிஜேபி, ஆர்எஸ்எஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறது? நாட்டை எதை நோக்கி நகர்த்திக் கொண்டிருக்கிறது? யாருக்கான ஆட்சி நடத்திக் கொண்டிருக்குன்னு அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அது வந்து இன்றைக்கு வந்து மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறாங்க. அ அதனால மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுல மோடி அரசை எதிர்க்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு வந்திருக்கு. இப்போ வேற என்ன பண்றது? எந்த திட்டமும் தொடர்ந்து வந்து நீங்க 18,000 ஆ அங்க காஷ்மீர்ல அறிவிக்கிறாங்க இன்றைக்கு. 3வது கட்ட தேர்தலுக்கு முன்பான பரப்புரையில 18,000 முதியோர் ஊதியத்தை வந்து அறிவிக்கிறாங்க. 1000 ரூ. 3000 வந்து பெண்களுக்கு அறிவிக்கிறாங்க. தொடர்ச்சி கண்டிப்பா. பல அறிவிப்பு வந்துகிட்டே இருக்கு. ஆனா எந்த அறிவிப்பும் வந்து மக்கள் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன பல அறிவிப்புகள் காற்றில் பறக்க விடப்பட்டிருக்கின்றன. அது எதுவுமே நிறைவேற்றப்படல. அது எப்படி பட்டிருக்குங்கிறத நேரடியா மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க. பாக்கெட்ல 15,00,000 வரும்னு சொன்னதுல இருந்து எல்லாமே பொய் தாங்கிறத அவங்க புரிஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இதையும் தாண்டி அவர்கள் வந்து வெற்றியை சுவைப்பதற்கு அல்லது தொடர்ந்து ஆட்சியில் நீடிப்பதற்கு, தொடர்ந்து தங்களுடைய கட்சியின் செல்வாக்கை இந்த இந்து மக்களிடையே உருவாக்குவதற்கு கடைசி புகலிடம் இந்த ஆயுதம் தான். அவங்களுக்கு வந்து இந்துத்துவாங்கிற ஆயுதம் தான் அவங்களுக்கு இருக்கு. அதனால தான் இதை பேசுறாங்க. நமக்கு பழனி பஞ்சாமிர்த அ க சர்ச்சைய கிளப்பியிருக்காங்களே, அதுல எச் ராஜாவுக்கு தொடர்பு இருக்கு. எச் ராஜா சம்மந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு கருத்து இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு அது விசாரிக்க போறாங்க? எச் ராஜா எப்பவுமே அவர் என்ன பேசினாலும் அவர் கைது செய்யப்பட மாட்டார். அவர் மீது காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்காது. ஆனால் இதுவும் அப்படிதான் போகப்போகுதாங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்க முடியும். ஆனா எச் ராஜா இன்றைக்கு ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. இதற்கு பின்னாடி எச் ராஜாவும் இருக்கிறாரு அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு. அப்போ இது வந்து திட்டமிட்டு இந்து இந்து பிரச்சனைகளை கிளப்புவது. லட்டுல அது கலந்துட்டாங்க, பூந்தியில இது கலந்துட்டாங்க, பஞ்சாமிர்தத்துல அத கலந்துட்டாங்கன்னு சொல்றதுல மக்கள் நலன் சார்ந்த என்ன பிரச்சனை இருக்கு? இது ஒரு ஹிந்துத்துவ அஜெண்டா. இதுக்கு பின்னாடி ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கு. இதை சொல்றதன் மூலமா இந்த மதத்தின் மீது, கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு பொதுமக்கள் கிட்ட ஒரு ஒரு வெறுப்பை வந்து உண்டு பண்றது. ஐயோ!
நம்ம ம்ஹ்ம். கடவுள இப்படி பண்றாங்களே, நம்ம கோயில்கள இப்படி பண்றாங்களே, அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெறுப்பை மற்றவர்கள் மீது திருப்புவதற்கான ஒரு வேலைய தான் இந்த இந்த காரியங்கள் எல்லாம் செய்றாங்க. அதுதான் வந்து இவங்களுக்கு ஆர்எஸ்எஸ், பிஜேபியினுடைய அ இறுதி புகலிடம் இதுதான். எந்த ஆயுதமும் செல்லாத நேரத்துல இததான் செய்வாங்க. இஸ்லாமியர்களுக்கு எதிரான பரப்புரை செய்றது, இந்துக்களுக்கு ஆபத்துன்னு சொல்றது. எல்லா விஷயத்திலும் இந்துக்களுக்கு ஆபத்து தான். அதானி மேல குற்றம் சொன்னால் இந்துக்களுக்கு ஆபத்து. அதானி நிறுவனம் மோசடி செய்துன்னு சொன்னா இந்துக்களுக்கு ஆபத்து. இதைத்தான் அவங்க வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. கான்ட்ரோவர்சியா வந்துகிட்டே இருக்கு. அந்த கட்சியில இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு கருத்து சொல்றாரு. டைரக்ட்டா உதயநிதி ஸ்டாலின தான் அட்டாக் பண்றாரு. 4 வருஷத்துக்கு முன்னாடி சினிமால இருந்து திடீர்னு கட்சிக்குள்ள வந்தாரு. திடீர்னு துணை முதல்வர் வர்றப்ப விசிகாவுக்கு துணை முதல்வர் கொடுக்கக்கூடாதுன்னு என்ன இருக்கு? தார்மீக உரிமை இருக்கு அப்படிங்கிற மாரி அடிப்படையில பேசுறாரு. அவர் பேசுற விஷயம் சரியா? அப்படிங்கிறது நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? அவர் பேசிய கருத்தில் பிழை இருக்கா அப்படின்னா இல்ல. அது வந்து தொடர்ந்து இவங்க பேசியிருக்கிறாங்க. அவரே சொல்றாரு, ரவிக்குமார் வந்து இது குறித்து புத்தகம் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பது வெளிப்படையாக பல மேடைகள்ல திருமாவளவன் பேசின பேச்சுக்கள் தான். இப்ப ஆட்சியில் பங்குன்னா என்ன? அமைச்சர் பதவி தான். அமைச்சர் பதவியில இவங்களும் கூட்டணி கட்சியிலும் இடம் பெறணுங்கிறது தான் ஆட்சியில் பங்கு. அதிகாரத்தில் பங்குங்கிறது இன்றைக்கு வந்து வெளிப்படையா முதல்வர் வந்து பழம் பழுக்கல, கனியல அப்படிலாம் சொல்றாரு. உதயநிதியை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் உதயநிதியை கொண்டு வரணும்ங்கிற கேள்வி எல்லோருக்குமே இயல்பா வரும். நம்மளும் கூட என்ன சொல்றோம்னா, எவ்வளவோ பெரிய தலைவர்கள் திமுகக்குள்ள இருக்கிறாங்க. கொள்கை ரீதியாக பல தலைவர்கள் இங்க இருக்கிறாங்க. தொடர்ந்து கட்சிக்காக உழைத்தவர்கள் இருக்கிறாங்க. ஏன் உதயநிதி உழைக்கலையா? அதனால தான் வந்து நாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்தோம். 15 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்தோம்னு சொல்ற வாதங்கள் எப்படி ஏற்புடையதாகும்? ஏன்னா கட்சிக்குள்ள இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து போராடியவங்க இருக்கிறாங்க. அதுக்கும் நீங்க ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி இருக்கணும்ல உங்களுக்கு. இவரையும் உதயநிதியையும் மற்றவர்களையும் தராசுல வச்சு பாருங்க. எந்த விதத்துல உதயநிதி மேலோங்கி இருக்கிறாரு. அப்படி ஒரு குறைந்தபட்சம் ஒரு 50 பேர் இருக்க மாட்டாங்களா உதயநிதிக்கு முன்னாடி? கட்சியில வந்து உதயநிதியை ம். விட ஒரு கொள்கை கொள்கை ரீதியாகவும், கட்சிக்கு பாடுபட்ட வகையிலயும் குறைந்தபட்சம் ஒரு 50 பேர் இருக்க மாட்டாங்களா? 50 பேரை தாண்டி ஏன் உதயநிதி முன்னுக்கு வருகிறார்ன்னா, ஸ்டாலினுடைய புள்ளங்கிற ஒரு தகுதி தானே! அப்படிங்கிறத பொதுமக்கள் கேட்கிறாங்க. இப்போ ஒரு கூட்டணி கட்சியாக இந்த ஆட்சியை கொண்டு வருவதற்கு பாடுபட்ட இன்னொரு கட்சியை சார்ந்தவர்கள், துணை முதல்வர் பொறுப்பை ஏன் வந்து எங்களுக்கு குடுக்கக்கூடாதுன்னு கிளைம் பண்றதுல பொருள் ஒண்ணும் வந்து பிழை இல்ல. ஆனால் நான் என்ன சொல்றேன், தேர்தலுக்கு முன்பு இந்த நிபந்தனைகள் பேசப்படல. அப்படிங்கும்போது ம். இது வந்து திமுகவுக்கான நெருக்கடியா, திமுக வந்து கையாள வேண்டிய அவசியம் இல்ல. என்ன பொறுத்தவரைக்கும் எச் ராஜா வந்து நான் ஆராசா வந்து ஒரு பொது வழியில வந்து பத்திரிகையாளர் சந்திச்சு இப்படி பேட்டி கொடுப்பதற்கான ஒரு தேவை இல்ல. அவங்க வந்து ஒரு பெரிய கட்சி. இதை ஒரு பெருந்தன்மையோடு இதை தவிர்த்து விட்டு போலாம். இல்லன்னா வந்து ஒரு ஆக்கப்பூர்வம் இதற்கு முன்னாடி உதயநிதி பல விஷயங்கள்ல விசிக சொல்ற கருத்து சரிதான். இப்போ வந்து தலித் முதல்வர் ஆகக்கூடாதா அப்படிங்கிறதுக்கெல்லாம் அவரு பதில் சொன்னார்ல. அந்த கருத்துல ஒண்ணும் தப்பு இல்ல. அப்படின்னு பதில் சொன்னார்ல. அது போன்று எடுத்துட்டு போக வேண்டியது ஏன் இதை வந்து பதில் சொல்ல வேண்டும் என்று திமுக கருதுகிறது. அவங்க தான் அத நெருக்கடியா பார்க்குறாங்க. இது என் மேல வீசப்பட்ட கல் இல்ல. அவங்க வந்து பொதுவா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு போலாமே. யார் கேட்க போறா அவங்கள? அதுவும் ஏன் வந்து ஆராசாவ கொண்டு நீங்க பதில் சொல்றீங்க? ஆராசா ஒரு தலித். அவர் ரிசர்வ்ட் தொகுதியில நிக்கிறாரு. நீங்க அவர கொண்டு பதில் சொல்வதன் மூலமா இது ஒரு தலித்துகளுடைய கட்சிங்கிறத நீங்களே வந்து நிறுவ பார்க்கிறீங்க. இப்ப ம். என்ன நிர்பந்தம் வந்து அவருக்கு வருதுன்னா, அவர் வந்து இதற்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில, அவர் வந்து ஆராசா ஏன் வந்து இப்ப அவருடைய தொகுதியில நிக்காம, இன்னொரு தொகுதிக்கு தள்ளப்படுறாருன்னு அவர் திரும்ப கேள்வி கேட்கிறாரு. இது நாம் தமிழருக்கு சீமான் கேட்கிற மாரி, இவர்கள் கேட்க வேண்டிய ஒரு நிலையை திமுக தான் தள்ளுது விசிக. இன்னொரு பக்கம் விசிக தரப்புல இந்த புதிதாக ஒருவர் உள்ள வந்து அவர் வந்து ஏதோ கருத்தை பேசி முன்னாடி வர்றாரு அப்படின்னா, அது வந்து மற்ற 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு பிரச்சனையா இருக்கு. இதையும் வந்து அவங்க கவனிக்கணும். ஏன்னா, இதற்கு முன்னாடி இதே போல இந்த ஊடகத்துறையிலிருந்து வந்த வந்தவர் வந்து பெரிய அளவுல பேசப்பட்டார். அப்போ அவர் மீது பல குற்றச்சாட்டுகள்லாம் வச்சாங்க இவங்க. அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. அது வேற விஷயம். ஆனால் வந்து ஆளே அவரை காணோமே! இப்போ வந்து ஓரங்கட்டப்பட்டு இருக்கிறார். அதுபோல புதிதாக ஒருவர் கட்சிக்குள்ள வந்து இந்த மாதிரியான பேச்சுக்கள் பேசி பெரிய அளவுல வந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து
வன்னியரசு போன்ற, ரவிக்குமார் போன்ற ஆட்களுக்கு ஒரு 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 காழ்ப்பு இருக்குதா அப்படிங்கிற சந்தேகம் இதெல்லாம் வந்து திரும்ப வந்து தீர்த்து வைக்கணும். ஏன் நான் இத குறிப்பா சொல்றேன்னா, தோழர் வன்னியரசு அவர்கள் தேர்தலின் போது கடந்த தேர்தல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திரும்ப வந்து அ முதல்வராகணும் அப்படின்னு பேசினாரு. இல்லையா? கூட்டணியே தேர்தல் வேணான்ற லெவலுக்கு பேசினாரு. ஆமா. அதாவது தேர்தல் நடந்து கொண்டிருக்கு. அந்த கூட்டணிகள்லாம் பேச்சுவார்த்தை நடந்து இருந்தபோது, அந்த கருத்தை முன் வச்சாரு. அப்போ தேர்தல் சமயத்துல இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு அவருக்கு வந்து சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அத பின்வாங்குனாரு. அந்த மாரி தேர்தல் சமயத்திலே அது பேசும்போது, தேர்தல் முடிந்து 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அடுத்த தேர்தல்ல இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கலாங்கிறதுல உங்களுக்கு என்ன தடை வந்துச்சு? அத வந்து ஏன் வன்னியரசு ஒரு பேட்டியின் வாயிலாக அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்? கட்சிக்குள்ள கூப்பிட்டு பேசிக்க வேண்டியது அப்படியான எதிர்ப்பு ஏன் தெரிவிக்கணும்? அப்படிங்கிறது பு அவங்க கட்சிக்குள்ள அந்த தலைமை போட்டிகள் இருக்கு அப்படிங்கிற மாரி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நான் இதையெல்லாம் களையாவிட்டால் இது ஒரு பெரிய சிக்கல் தான். இந்த கருத்து தவறில்லை. ஆனால் நீங்க நீங்க இன்னொரு கோணத்தில் பார்த்தா, அ அ ஏதோ ஒரு நெருக்கடியை திமுகவுக்கு கொடுப்பதன் மூலமாக இவர்கள் இந்த அவர்களுடைய ஒரு ஒரு தனித்துவத்தை காட்டணும் அல்லது இதுக்குள்ள ஏதோ ப்ளே பண்ணணும் அப்படின்னு கருதுறாங்களா? அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. ஆராசா அதான் சொல்றாரு. ஆராசா அத மட்டும் சொன்னா பரவால்ல. பிஜேபி இயக்குதுன்னு சொல்றாரு. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு ஒரு விசிக போன்ற கட்சி அப்படி சொல்லுவத நம்ம ஏத்துக்க முடியாது. அவர வந்து தனி மனிதரா பார்க்க முடியாது. திருமாவளவனை தெரியாமலா அவர் வந்து சேர்ந்திருக்கிறாரு. அவருக்கு பல நோக்கங்கள் இருக்கலாம். எம்.எல்.ஏ ஆகணும், எம்பி ஆகணும் நோக்கங்கள் இருக்கலாம். ஆனால் வந்து திருமாவளவனையும், விசிகாவும் தெரியாமலா வந்து அவர் கட்சியில சேர்ந்திருப்பாரு. அந்த அளவுக்கு மோசமா கட்சி இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க ஆர்எஸ்எஸ் பின்புலம் இயக்குது, பிஜேபி இயக்குதுன்னு சொல்ற மாதிரியான ஒரு பிரச்சனை ஏற்படுதுல்ல. இதுக்கு வந்து அவர் இடம் குடுக்குறாரு. அதான் பிரச்சனை. இது மாதிரி ஒரு அவங்க திரும்ப திரும்ப இந்த விவாதங்களை வளர்ப்பதற்கு இவர் வந்து அவருடைய பேட்டிகள்ல, பேச்சுக்கள்ல அது வந்து வெளிப்படுது. அது வந்து ஒரு முதிர்ச்சியான இடமா தெரியல. திரும்ப இதை பத்தி பேசினார்னா, அதை அதை வந்து நியாயப்படுத்துகிற அளவுக்கு அதை பேசிருவாரு. நீங்க வந்து ஒரு 10 நிமிட ஒரு உரையில ஒரு கருத்தை பேசுறார்ன்னா, அதை ச எதிரியும் கூட சரிங்கிற அளவுக்கு அதனுடைய காரண காரியங்களை விளக்கி பேசுவாரு. அப்படி இவரால பேச முடியாது. பேசினாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா, இவர் மிகப்பெரிய தலைவர் இல்ல. நேத்து தான் கட்சிக்கு வந்திருக்காருங்கும்போது, அதுதான் இங்க பிரச்சனை. வேற ஒண்ணும் வந்து இந்த கருத்தில் ஒண்ணும் சிக்கல் இல்ல. கூட்டணி பத்திய பிரச்சனையும் இல்ல. ஏன் வந்து திமுக இதை வந்து திமுகவை பொறுத்தவரைக்கும் உதயநிதி முத துணை முதல்வர் ஆவறதை யாரும் எதிர்க்கக் கூடாதுங்கிற இடத்துல இருந்து தான் இத அணுகுறாங்க. அதுதான் பிரச்சனையா நான் பார்க்கிறேன். அதனால தான் ஆராசாவ கொண்டு பேட்டி குடுக்க வைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் இந்த நிலைப்பாடு? ஏன் வந்து அவர் கட்டாயமா துணை முதல்வர் ஆக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இந்த மாதிரியான கருத்துக்கள் வர்றதுல உதயநிதி துணை முதல்வர் ஆவறதோடு இணைத்து ஏன் பார்க்குறீங்க? உங்க முடிவு எடுக்குறீங்கன்னா எடுத்துட்டு போங்க. அதுக்காக இது மாதிரி கருத்துக்களே வரக்கூடாதுன்னு சொல்றதுல, இப்ப ஜனநாயகம், கூட்டாட்சி, சமூக நீதி அப்படின்லாம் பேசுறதுல என்ன பொருள் இருக்கு? அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு நமக்கு வருது. நன்றி. நன்றி.